உப்பு நார்த்தங்காய் ரசம் பண்ண போகிறேன். இது கொஞ்சோண்டு எடுத்து இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தக்காளி ஒன்று, கொஞ்சோண்டு புளி, கருவேப்பிலை. நார்த்தங்காய் இந்த மாதிரி கடையில் இருக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். நார்த்தங்காய், நறுக்கின தக்காளி, இது கூட உப்பு, பெருங்காயம், ரசப்பொடி போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் கொஞ்சம், 1 ஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சம் மிளகாய் பொடி, மிளகு ஜீரக பொடி, சால்ட்டு கம்மியாக போட்டால் போதும். நார்த்தங்காலையும் உப்பு இருக்கும். புளி தண்ணி, ரசம் எல்லாம் நல்லா கரைச்சாச்சு. ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வைக்கலாம். ரசத்துக்கு துவரம்பருப்பு வேக வச்சுட்டேன். அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம் கொதிக்கிறதுக்குள்ளேயும். ரசம் நல்லா கொதிக்குது. துவரம்பருப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். இன்னும் ஒரு கொதி வரட்டும். நல்லா கொதி வந்தோன்னே நார்த்தங்காய் ஆட் பண்ணுறேன். இது போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு கொதி வந்தோன்னே அரைச்சிடலாம். ரசம் கொதிச்சு ஆஃப் பண்ணிட்டேன். பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி போட்டுடலாம். 1/2 hour கழித்து ரசம் நம்ம சர்வ் பண்ணோன்னா அந்த நார்த்தங்காயோட ஃப்ளேவர்லாம் ரசத்தில் நல்லா இறங்கியிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு தாளிக்க தேவையில்லை. ஆனால் இதில் நார்த்தங்காயோட வாசம் தான் இருக்கணும். நெய், மிளகு ஜீரகம் வாசம் தான் நல்லா இருக்காது. நார்த்தங்காய் ரசம் ரெடி.